Hello students. So today we are going to see a small example. Okay. So in the page number 31 ல நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பர்ஃபார்ம் த ஃபாலோயிங் பைனரி கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போது மூணாவது சம் ஓகே 14 minus 12. ஸோ 14 base 10 minus 12 base 10. ஸோ இது வந்து பைனரி டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ ஐ ஹவ் டிட் இட் ஆல்ரெடி அண்ட் யூ கேன் see it. Okay. So this answer is taken from the guide. ஓகே, ஒரு கைடில் இருக்குது, அதில் எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். அந்த 3 ப்ராப்ளம் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்கலாம். ஐ வில் கிளியர் யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் கன்வெர்ட்டிங், அதாவது 14 அப்படின்ற நம்பரை வந்து பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பைனரி நம்பர் வந்து 4 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ 1110. ஸோ அதான் வந்து 14ஓட பைனரி ஈக்குவலண்ட். ஓகே. ஸோ அந்த 4 பிட்டாக இருக்கிறத 8 பிட்டாக மாற்றுறாங்க. 8 பிட்டாக மாற்றும்போது பார்த்தீங்கன்னா 8 பிட்டாக மாற்றும்போது 4 ஜீரோஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 4 ஜீரோஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து -12 இருக்குது. ஸோ அதை வந்து அதோட பைனரி ஈக்குவலண்ட் வந்து 1100. ஸோ அதையும் வந்து தே ஆர் கன்வெர்ட்டிங் டு 8 பிட்ஸ். 8 பிட்ஸுன்றப்போ முன்னாடி ஒரு 4 ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் மைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்டுனாலே மைனஸ் நம்பர்ஸ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே ஆர் டேக்கிங் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார் -12. ஸோ 1's காம்ப்ளிமெண்ட்னால் என்னென்னு சொன்னேன். 1's எல்லாம் ஜீரோஸ் ஆகும், ஜீரோஸ் எல்லாம் 1's ஆகும். கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து 1's காம்ப்ளிமெண்ட். ஸோ ஹியர் யூ கேன் see that 1's காம்ப்ளிமெண்ட் 8 பிட்டாக இருக்க 1's காம்ப்ளிமெண்ட் 8 பிட் பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் -12. அதை வந்து அப்படியே ஜீரோஸ் எல்லாம் 1's ஆகும், 1's எல்லாம் ஜீரோஸ் ஆகும். கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1111 ஸோ இதான் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து 1 ஆட் பண்ணுறாங்க. 1 ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா 000. இதோ இந்த ஆன்சர். ஸோ 0001101. ஓகே, அதான் அதோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -12 அப்படின்றது தான் அந்த ஆன்சர். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பைனரி அடிஷன். ஸோ அதான் ஆர்டினரி பைனரி அடிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 0 + 0 இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது ஆர்டினரி பைனரி அடிஷன். ஓகே. ஸோ 0 + 0 0, 0 + 0 0, 1 + 0 1, 1 + 1 வந்து 0 இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 1 ஏற்கனவே 1 இருக்குது, இதனால் கேரி வந்து இங்கே 1. ஸோ 1 + 0, 1 + 1 வந்து 0, திருப்பி இப்படி இங்கே வரும். ஸோ இதே மாதிரி திருப்பி ரிப்பீட்டடாக போகும்போது கடைசியாக நமக்கு வந்து ஒரு 1 வரும். ஸோ இது வந்து 9th பிட்டாக வந்து ஆட் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. த ஃபைனல் கேரி பிட் இஸ் லாஸ்ட் பிகாஸ் இட் கேனாட் பி அக்காமடேட்டட் இன் 8 பிட் ரெஜிஸ்டர். ஸோ ஏன் வந்து நம்ம 8 பிட் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் 8 பிட் ரெஜிஸ்டர் தான் இருக்கும். அதனால் 8 பிட் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ 8 பிட்டை தாண்டி போகும்போது அது 16 பிட்டாக மாறிடும்.
அப்போ இன்னும் கொஞ்சம் பிட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போது இது மாதிரி ஸ்மால் கால்குலேஷன் எல்லாமே வந்து 8 பிட்ஸில் தான் நடக்கும். ஸோ 8 பிட் ரெஜிஸ்டர் தான் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஒன்லி இந்த 8 பிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் ஸோ இதோட இந்த இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் சில தியரி பார்ட்ஸ் இருக்குது. ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஸோ வில் see that. So as represented in introduction, all the input data given to the computer should be in understandable form. ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் இருக்கணும். இன் ஜென்ரல் 26 upper case letter, 26 lower case letters and 0 to 9 digits and some special characters are used in a computer. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோம், 26 அப்பர் கேஸ், அதாவது 26 கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்பர், அப்புறம் 26 ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறம் 0லேருந்து 9 நம்பர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் டாட்டு, செமிகோலன், கோலன், ஹைஃபன், அண்டர்ஸ்கோர், அட்டு சிம்பிள், ஹேஷு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து அது கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த கீபோர்ட். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ which is called as character set. So all these character set are denoted through numbers only. ஸோ இப்போ ஏ அப்படி கேபிட்டல் ஏனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர் ஏனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ்க்கும் வந்து there will be a number. ஸோ if you type that, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேபிட்டல் ஏ அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 96 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுவுமே உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேபிட்டல் ஏ அதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 65. ஸோ கேபிட்டல் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 இஸ் த கோட். அது பைனரியாக எப்படி கன்வெர்ட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா 0 1 000001. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் கீபோர்டில் கேபிட்டல் ஏ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து உடனே இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும்னா இந்த பைனரி நம்பர்ஸாக தான் பாஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் வந்து இன்புட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ all the characters in the characteristics all the characters in the character set needs a common encoding system. ஸோ ஏன் காமன் என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு என்கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுக்கு மீனிங்லேயே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு கோடிங் சிஸ்டம் கேபிட்டல் ஏக்கு 65க்கு பதிலாக 96 நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து கேபிட்டல் ஏக்கு 65 யூஸ் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் 96 எனக்கு வந்து நான் இங்கே 65ன்னு அனுப்புவேன். ஆனால் உங்களுக்கு 65க்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும், அது வந்து அந்த இடத்துல வரும். ஸோ அந்த மெசேஜே உங்களுக்கு கிளியராக போய் சேராது. ஸோ அதுக்காக தான் வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்கோடிங் சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல யூஸ் பண்ண என்கோடிங் டெக்னிக் பேர் வந்து பைனரி கோடிங் டெசிமல்ஸ். ஸோ அது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப பழசு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து கம்மியான நம்பர்ஸ் கம்மியான ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்சபிள் கோட். ஓகே, ஸோ EBC, DIC,
EBC DIC. Okay, so extended binary coded decimal interchange code. ஓகே, ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணும்போது பைனரி பிசிடியோட கொஞ்சம் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இதுவுமே வந்து ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தான் வந்து ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இதுக்கு வந்து காமனாக ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கன் லாங்குவேஜஸ் மட்டும்தான் வந்து இதில் இடம் பிடிச்சிருந்தது. அதாவது ஆஸ்கியில் வந்து ஒன்லி இங்கிலீஷ் தான் இருந்தது. பட் அதுக்கு அடுத்து வந்ததில் யூனிகோட்ஸில் வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், கன்னடா, மலையாளம், ஸோ இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸை யூனிகோடில் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த கோடிங் ஸ்கீம். ஸோ வில் see one by one. So binary coded decimal. This coding system is not in the practice right now. This is a 2-bit encoding system that can handle 2 to the power 6, that is 64 characters only. ஸோ இது வந்து 2 to the power 6 பிட்ஸ் தான், அதாவது 6 பிட்ஸ் தான் வந்து இதில் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா 64 கேரக்டர்ஸ் தான் இதில் ட்ரான்ஸ்மிட்டே பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போது கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் encoding system recognized by United States. Most of the computers use this system. Remember, this coding system can be handle English characters only. This can handle 2 to the power 7 bits, which means 1 to 8, 128 characters மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை வந்து யூ cannot யூஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், மலையாளம், கன்னடா, உருது, இது மாதிரிலாம் வந்து இதுக்கு சப்போர்ட்டடே கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ். ஓகே, ஸோ இன் திஸ் சிஸ்டம் ஈச் கேரக்டர்ஸ் ஹேஸ் இண்டிவிஜுவல் நம்பர். ஸோ அதுதான் வந்து அந்த நம்பரை வந்து நம்ம அந்த டேபிளில் பார்த்தோம். அதுதான் வந்து அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ எடிஷன் வெர்ஷன் ASCII 8, okay, has 2 to the power 8 bits, can handle 256 characters and are represented from 0 to 255 unique numbers. ஓகே, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் 0 to 255ல் ஏதாவது ஒரு நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு you can identify the number or a character or a word. Okay, so the ASCII code equivalent to the uppercase letter A is 65. The binary representation of ASCII values is 8 bit. Okay, so ஃபஸ்ட்டு 7 bits தான் இருந்தது, இதுக்கப்புறம் 8 bits-ஆக மாற்றிருக்காங்க. So next is extended binary coded decimal interchange code, coded decimal interchange code. Okay, it is similar to ASCII with 8-bit representation. This coding system is formulated by International Business Machine. அதாவது IBM அப்படின்ற அந்த கம்பெனி தான் வந்து இந்த கோடிங் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த கோடிங் system can handle 256 characters. The input code in ASCII can be converted to EBC IDC, okay, system and vice versa. ஸோ நீங்கள் இந்த கோடிங் சிஸ்டத்துலேருந்து ஆஸ்கிக்கும் மாற்றிக்கலாம், ஆஸ்கிலேருந்து இந்த கோடிங் சிஸ்டத்துக்கும் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். This system can handle the characteristics of Indian local languages. This has 8-bit code system, therefore it can handle 256 characters. Okay, this system is formulated by the Department of Electronics in India in the year 1986. 86 to 88.
and recognized by Bureau of Indian Standards. Now this coding system is integrated with the Unicodes. Okay, so இது வந்து 1986லேருந்து 1988 வரைக்குமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது வந்து கரண்ட்டாக யூனிகோட்ஸோட இதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகே, so the Unicode system is used in most of the modern computers. The popular coding scheme after ASCII, American Standard Code for Information Interchange, is Unicode. ASCII can represent only 256 characters. Therefore, English and European languages alone can be handled by ASCII. Particularly, there was situation where Indian languages like Tamil, Malayalam, Kannada, and Telugu could not be represented by ASCII. Hence, the Unicode was generated to handle all the coding system of universal languages. There are 16-bit codes and can handle 65536 characteristics. Okay, so 8-bitலேருந்து 16-bit நம்ம போகும்போது you can handle 65,536 characters, which means இந்த உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜோட கேரக்டர்ஸுமே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, so Unicode scheme is denoted by hexadecimal numbers. The Unicode table of Tamil, Malayalam, Telugu and Kannada is shown in table 2.6. ஸோ இதுதான் வந்து அந்த டேபிள். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லா அப்படின்றது போடணும் அப்படின்னா 0BB3 ஓகே அப்படின்றது யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்குரிய அந்த கோடு இருக்கும். ஸோ அதான் வந்து யூனிகோடு அப்படின்றது இருக்கும். இந்த யூனிகோடு தான் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த யூனிகோடாக கன்வெர்ட் ஆகும். அந்த யூனிகோடு தான் வந்து பைனரியாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரிசீவிங் எண்டில் அந்த பைனரி நம்பர்ஸை வச்சு தே வில் convert it as hexadecimal code, and then that hexadecimal code can be converted to the original letter or word. Okay, so this is the representation of characters in memory. So if you are having any doubts, you can ask me anytime. Okay, so இதெல்லாமே வந்து Unicodes for different language, and this is the characters of ASCII, American Standard Code for Information Interchange. Okay, so with this we will finish the class today. We'll see the rest of the things in the next class. Thank you, students.